அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய கவலைகளே கஷ்டங்களே எப்போதும் அல்லாஹ்விடம் நாம் முறையிட வேண்டும். அவன்கிட்ட கையேந்தி நாம் உதவி கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கும். இது சத்தியமான உண்மை. அப்படி நீங்கள் கையேந்தி துவா செய்யும்போது சிறப்பான அவனுடைய பெயர்களை கொண்டு சிறப்பான துவாக்களை கொண்டு சிறப்பான சூறாக்களை ஓதி உதவி கேட்கும்போது இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு 2 விஷயங்களை சொல்ல போகிறேன். ஒன்று, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மு அல்லாஹ்வின் திருப்பெயர், அடுத்ததாக சிறப்பான ஒரு சின்ன சூறா. இந்த 2த்தையும் ஓதி நீங்கள் துவா செய்யும் போது இன்ஷா அல்லா எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பொதுவாக நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வசதி இல்லாதது தான். அந்த பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கடன் தொல்லை, வீட்டில் வறுமையாக இருக்கும், நல்ல வேலை இருக்காது. இதன் மூலமாக தான் அதிகமான சண்டைகளும் நடக்கும். இப்போது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பணம் தான் தேவையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள், நம்ம சேனலில் எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வீட்டில் ரொம்ப கடனாக இருக்குது, வறுமையாக இருக்குது, கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இதுக்காக தான் அதிகமாக துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க. துவாக்களையும் கேட்குறாங்க. தேடி தேடி போய் படிச்சுட்டு துவா ஓதி கேட்குறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த பிரச்சனைகளால் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறது பெண்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வீட்டில் இருக்கிறதால அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தானே குடும்பத்தை நடத்துகிறாங்க. கையில் காசு இல்லாமல், வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்களுக்கும் ஒன்றும் வாங்கி தர முடியாமல் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலை இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக நான் சொல்ல போகிற இந்த ஒரு இஸ்மியும் துவாவையும் கண்டிப்பாக ஓதிக்கிங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலா புறத்திலிருந்து உங்களுக்கான ரிஸ்கை கண்டிப்பாக வழங்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக கொடுப்பவன். அவன் எப்பவுமே கணக்கு பார்க்கறதில்ல. தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குவதில் கொடுக்க ஆரம்பித்தா அதை தடுத்து யாராலே முடியாது, கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படி அவனுடைய சிறந்த ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு இஸ்மை தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். அல் வஹாப். யா வஹாப்னோ இதை சொல்லலாம். யா வஹாப் அப்படின்னா கொடையாளி, தாராளமாக வழங்குபவன், கணக்கின்றி வழங்குபவன் அப்படின்னு இதனோட பொருள். இந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதை விட அதிகமாக அவன் வழங்குவான். சிறப்பான அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுறீங்க, நிச்சயமாக என்னுடைய இறைவன் தருவான், நான் கேட்டதை விட அதிகமாக தருவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் ஓதுறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை பூர்த்தியாக்குவான். மனம் உணர்ந்து நீங்கள் ஓதணும். வெறும் யா வஹாப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் அது எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் 1000 முறை ஓதி கேட்டாலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறாது. ஒரு 3 முறை நீங்கள் யா வஹாப் யா வஹாப் யா வஹாப், நீ கொடையாளி, தாராளமாக வழங்குவோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எனக்கு இவ்வளவு பண தேவை இருக்குது, அவனால் மட்டும்தான் அதை தர முடியும். என் உடம்பு முழுக்க நோய்களால் நான் அவசப்படுறேன், அவனால் மட்டும்தான் அந்த ஷிஃபா கொடுக்க முடியும். என் பசங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவனால் தான் அதை மாற்ற முடியும் சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். நல்லா ஓதி துவா செய்யுங்க. சஜிதால நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீட்டில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் முசீபத்துக்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கும். அந்த அளவுக்கு இந்த இஸ்முக்கு நல்ல ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாகவே அல்லாஹ்வின் ஒவ்வொரு பெயருக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது. எல்லாமே தனித்துவமான பெயர்கள். அதில் இந்த ஒரு பெயர் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெயர். அடுத்து ஒரு சூறா, குட்டி சூறா. குரானில் இருக்கிற சூறாக்களிலேயே சின்ன சூறான சூரா கௌசர். எண்ணற்ற நன்மைகள், நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த ஒரு சூறாவை நாம் ஓதுறதால. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் இந்த சூறாவை இறக்குனான். இந்த சூறா இறங்குவதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனசு அந்த அளவுக்கு பாரமாக இருந்தது. இது இறங்கின உடனே அந்த பாரம் எல்லாம் இறங்கி அந்த அளவுக்கு அவங்க சிரித்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நற்செய்தியை தந்ததுவா.
எந்த ஒரு அடியானோ இந்த சூறாவை மனசார நிறைய டைம் ஓதி துவா செஞ்சால் அவங்களுடைய எல்லா துன்பங்களும் நீங்கும், உங்கள் கஷ்டங்கள் நீங்கும், வீட்டில் ரிசுக்கு பெருகுவதற்கு இந்த ஒரு துவா காரணமாக இருக்கும், இந்த சூறா காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும், பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறா இது. நான் ஒரு முறை உங்களுக்கு இதை பொருளோட ஓதி காமிக்கிறேன். நீங்களும் இதை ஓதும் போது அதனுடைய பொருள் ஒவ்வொரு வரைக்கும் இது என்ன பொருள் சொல்லிட்டு முதல்ல நல்லா உள்வாங்கிட்டு பிறகு இந்த சூறாவை ஓதிக்கிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். சின்ன சூறாதான், 3 வசனங்கள் தான் இருக்குது, ஈஸியாக ஓதிடலாம். நீங்கள் ஒரு 3 இந்த வசனங்களை ஓதி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது, ஒரு 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா பொறுமையாக நீங்கள் ஓதுனாலே. நிறைய டைமு ஓதுங்க, நல்லா துவா செய்யுங்க. எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைல எப்போவுமே நம்ம சேனலில் வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு ஊதுற மாதிரி சிறந்த துவாக்களை போட்டுட்டு வரோம். அப்போ நீங்கள் மஹ்ரிப் தொழுதுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் முதல்ல இந்த இஸ்ம யா வஹாப் சொல்லிவிட்டு நிறைய டைம் ஓதிக்கிங்க. இத்தனை முறைலாம் நான் சொல்லலை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. பிறகு இந்த ஒரு சூறா இதையும் உங்களால் எத்தனை முறை ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கிங்க. நீங்கள் ஸ்பீடாக ஓதிட்டு போனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு முறை ஓதும் போதும் மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க. இந்த சூறா ஓதும் போது உங்கள் மனசில் என்ன ஓடணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி அவங்க சிரித்து அந்த ஒரு ஞாபகம், அவங்கள சந்தோஷப்படுத்திய அந்த ஒரு தருணம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நிச்சயமாக என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய இறைவன் நீக்குவான் சொல்லிட்டு உறுதியோடு ஓதுங்க. எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த காரணம் பூர்த்தி அடையும். உங்கள் வீட்டில் ரிசுக்கு நல்ல பரக்கத்தை வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டெய்லியும் ஓத ஆரம்பித்தா, சும்மா ஒரு நாள் ஓதி விட்டுறக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கணவருக்கு நல்ல வேலை அமையும். வேலையில் வருமானம் கம்மியாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கும். பிள்ளைகள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்காமல் இருந்தால் இதை ஓதி துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் முசீபத்துகள், குழப்பங்கள், நோய் நொடிகள் சொல்லிட்டு எது இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் இதை நீங்கள் ஓதலாம். தொடர்ந்து கொஞ்ச நாள் ஓதிக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தை தந்தானோ அதே போல் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்துக்கும் தருவான். உங்கள் குடும்பமே சந்தோஷமாக வாழும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவின் மூலமாக, இந்த ஒரு இஸ்மின் மூலமாக. இந்த இஸ்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஓதலாம். இன்றைக்கி தான் ஓதணும், நாளைக்கு தான் ஓதணும் இல்லை. எப்போல்லாம் நீங்கள் துவா செய்கிறீங்களோ யா வஹாப் யா வஹாப் சொல்லிட்டு அழுத்தி கேளுங்க, தாராளமாக அவன் தருவான் கேட்டதை. இந்த இஸ்மையும் இந்த சூறாவையும் ஓதி நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.